ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜாய்ஸ் பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யார் யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் சதீஷ், நீங்க பார்த்துட்டு இருக்குது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். கைஸ், நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வரும். ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம கேரக்டர்ஸை கூப்பிடுறதுக்கான நேரம் வந்துச்சு. முதல் கண்டஸ்டண்ட்டை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? பிக் பாஸ் சீசன் 9 முதல் கண்டஸ்டண்ட்டை கூப்பிடலாமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. முதல் கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? இவரை டாக்டர்னு சொல்லுவாங்க. வாங்க சார், டாக்டர் சார் வாங்க. டாக்டர் திவாகர். நடிப்பு அரக்கன். அதெல்லாம் நிறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க. ஓகே, இங்க நிஜமாவே அதே போல ஒரு நடத்துறதுக்கு நம்ம இங்க இல்லை. ஓகே, முதல்ல அப்படி பார்க்காதீங்க. ரீல்ஸ்ல வந்தா கூட தள்ளி விட்டு கூட ரிப்போர்ட் அடிச்சோம். ஆனா இப்ப 24 மணி நேரம் பாருங்கடா அப்படின்ட்டு தலைவனை வந்து உள்ள வந்து இறக்கியாச்சு. இங்க வந்தும் நம்ம தலைவன் சும்மா இல்லை, ஆனா நட்டிப்ப காட்டணும் விருப்பப்பட்டிருக்காரு. ஆனா விஜய் சேது தலையிலே தட்டி தம்பி உட்காரு, இங்கெல்லாம் வந்து அந்த செட்லாம் காட்டக்கூடாது, அது வேற இது வேற அப்படின்னு வந்து ஒரு நியாயப்படுத்துறாங்களாம். அவரோட ப்ரொஃபஷனல் வச்சு நாங்க வந்து அவரை சூஸ் பண்ணிருக்கோம். நிறைய எக்ஸாம்ஸ், அவரோட ஐக்யூ நமக்கு தெரியாதா அப்படின்ட்டு டாக்டர் திவாகரை இறக்கிட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் திவாகர் தான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். ட்ரெஸ் பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ சார். அடுத்த கண்டஸ்டன்ட் அரோரா சிங்க்லா. அவங்களை பத்தி வேணா பெருசா ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த பேர் சொல்றது இன்னொரு பேர் இருக்கு. சோஷியல் மீடியால பாத்துட்டீங்க, லைக் பண்ணிருக்கீங்க, ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க. தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னா விஜய். விஜய் வந்து நம்ம கூட பார்த்தது கிடையாது. என்னன்னா அவர் வந்து அந்த வாயிலே இந்த இது பண்ணுவாங்கல்ல, சூப்பரா பீட் கையில போடுற பாக்ஸிங் இல்ல, இந்த வாயில போடுற பாக்ஸிங். சவுண்ட் பிளே பண்றது, அந்த மாதிரி பண்றது, அந்த ரேப்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து எஃப்ஜே. கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. என்னை பத்தி சொல்லணும்னா என்னை பத்தி பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அடுத்த கண்டஸ்டன்ட் துஷார். வெல்கம் பிரதர். பேர் என்ன? துஷார் சார். துஷார். இது வந்து ஒரு கேர்ள்ஸோட ட்ரீம் பாயா இருக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பார்க்க வந்து ஒரு கொரியன் பாய் மாதிரி இருக்காரு, ஒரு வடக்கன் மாதிரி இருக்காரு. பாக்குறது தமிழ்நாடு பாய் மாதிரி தெரியல அவர் மூஞ்சி பார்க்கும்போது. ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆமா பையா, டீயா காப்பியா? அண்ணா, சூடா ஒரு கப்பு தேநீர் எடுத்துனேன். தமிழ் பையனா? உன்னை பார்த்தா அப்படி தெரியுது. இந்த மாதிரி தாங்க பார்க்குறவங்க எல்லாம் தமிழ் பையன் கேட்டே இருப்பாங்க. என்ன பண்றது, நான் பக்காவான தமிழ் பையன் தான். நம்ம புதுக்கோட்டை பையன் தான். அவர் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு கண்டென்ட் போட்டுருக்கு ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர். இதுல முக்கால்வாசி இன்ஸ்டா இன்ஃபுளுசர் தான் உள்ள போட்டிருக்கிறானுங்க. எப்பயுமே விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் உள்ள இருக்குவானுங்க. இந்த கட்சி என்னன்னா இன்ஸ்டா இன்ஃபுளுசர் தான். இப்ப எல்லாமே இன்ஸ்டா தான் ஆயிடுச்சு. அதனால முக்கால்வாசி இன்ஸ்டா இன்ஃபுளுசரே ஆகிட்டானுங்க. ஸோ 4வது கண்டஸ்டன்ட் வந்து துஷார். பார்ப்போம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. 5வது கண்டஸ்டன்டா கனி. அவங்க பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் ஆல்ரெடி இருக்கு.
வரும்போதே உங்களுக்கு ஃபேன்ஸு பட்டையை கிளப்புது. நல்லா இருக்குங்களா? ப்ளீஸ். இந்த ப்ரோக்ராம்லாம் வந்திருக்காங்க. இப்பவும் அவங்களுக்கு ஒரு இப்போ ஆல்ரெடி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் பேஸ்லாம் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கனி ஃபேன் பேஸ், கன்னிகள் அந்த மாதிரி நிறைய உருவாயிடுச்சு. அதனால பிக் பாஸோட அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து கனி தான். ஆறாவது கண்டஸ்டன்ட் சபரி. இப்பதான் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் ஒன்று வருது. சபரி வந்து விஜய் டிவில சீரியல் ஹீரோ பண்றவரு. கொஞ்சம் அதோட ஒரு கிராமத்தாளா கொஞ்சம் காட்டிக்கிறது. எல்லா சீரியல்னா அப்படிதான் காட்டிக்குவாரு. கொஞ்சம் அவரோட ஆக்டிங்லாம் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சீரியல்லாம் வீட்டில் ஓடும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதனால ஒரு சீரியல் ஆக்டர் தான் சபரி. அதனால அவர் எது இதை எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து. அடுத்த கண்டஸ்டன்ட் பிரவீன் காந்தி. இவரு டேவலி ட்ராமா நமக்கு தான் தெரியாம வச்சு பாருங்க. அந்த ஸ்டார் மூவி, ஜோடி, அந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்கு. ஆனா இன்றைய ரசிகர்களிடமும் ரசனையோடு ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ரட்சகன் படத்தின் இயக்குனர் பிரவீன் காந்தி. ஜோடி அதன் இயக்குனராக இன்றும் போற்றப்படுவது ஸ்டார் படத்தோட டைரக்டர். இன்னைக்கு ஜியோ ஸ்டாரோட பிக் பாஸ்ல நான் அடுத்ததா காய்ஸ் பசங்களோட கனவு கன்னி. இந்த ரம்யான்னு போட்ட கூட ஃபுல் நேம் கூட போடுறதா ரம்யான்னு போட்டு இன்ஸ்டால போட்டீங்கன்னா லட்சக்கணக்கான பேஜ் வரும். ஆமாங்க, ரம்யா ஜோ. ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய பேண்ட் பேஸா இருக்குன்னு வச்சோங்களேன். அடுத்தது வந்து அதை என்னடா சிங்கரே யாருமே வருதுன்னு பார்த்தா வந்தாரு கானா வினோத்குமார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இவரை பத்தி எனக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. கானா சாங் கேட்கறவங்களாம் தெரியும். இந்த சென்னை சைடு இந்த நார்த் மெட்ராஸ் எல்லாம் இந்த போட்டி கானான் இருக்கு. இவங்க ஒரு சைடு கானா பாருது, இவங்க ஒரு சைடு. இவர் வந்து இந்த தளபதி அப்படிங்கிற போட்டி கானாலும் நிறைய பாட்டு இருக்கா. நான் சின்ன வயசுல நிறைய பாட்டு கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 பேர் லேடிஸ் இருக்காங்களா, யாருமே நம்ம ஒன்று பார்த்ததே இல்லை கைஸ். சுபிக்ஷா, அப்சரா, நந்தினி அவங்களாம் நம்ம பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க ஒரு ஆக்டர்னு சொல்றாங்க, அண்ட் மாடல்னு சொல்றாங்க, நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பார்க்கலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு. ஆனா இப்ப பேர் தெரியாதவங்க, பேச தெரியாதவங்களாம் 4 போக்கில் வந்து நம்ம நிறைய பேருக்கு பரிச்சயமான முகமா மாறிடும். அவங்களா அவங்க தெரியல. இன்னொன்று அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து விக்ரம் வருவன் வித்யாபதி. இவர் பத்தி மேக்சிமம் தெரியாத இருக்கவே மாட்டாங்க. நிறைய பேத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சாங் எல்லாமே ஸ்பூஃப் பண்ணி பாடுறதுல தலைவன் கிங்கு. அதை வந்து இவர் ஏஆர் ரஹ்மான் பாடின சாங்கை இவரு ஸ்பூஃப் மாதிரி பண்ணி பாடினாரு. இவங்க பண்ணா திரும்ப ஏஆர் ரஹ்மான் அவங்களே பண்ணி போட்டது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. தலைவன் காமெடி தான் அல்டிமேட்டா பண்ணுவான். பார்க்கலாம் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் சிரிச்சு வச்சிருந்தவரு உள்ள எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் கண்டஸ்ட்னே சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். வேற வெளியே நான் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே வரேன். அவர் பண்ற ஸ்பூஃப் வீடியோ, சிங்கிங்ல ஸ்பூஃப் பண்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் விக்கல்ஸ் விக்ரம். அடுத்த கண்டஸ்டன்ட் விஜே பார்வதி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஒரு பரிச்சயமான முகம் தான். விஜேவா ரொம்ப காலமா இருக்காங்க. ஒரு போல்டான ஒரு உமன்னே சொல்லலாம். நிறைய இந்த ஜி தமிழ்லாம் ப்ரோக்ராம் முடிச்சு அதையும் நல்லா பண்ணியிருந்தாங்க விஜய் பார்வதி. ஸோ பிக் பாஸ்ல ஒரு ஆங்கர் ஒன்று கிடைச்சிட்டாங்க. அடுத்ததா கம்ருதீன். என் பேர் கமருதன். கடைசி
அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட் அது தெரியுமா? அகோரி கலையரசன். ஃபர்ஸ்ட் ஒரு பைத்தியக்காரரையும் ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கோ ஃபீஸையும் லாஸ்ட் ஒரு சைக்கோ ஃபீஸையும் இறக்கிருக்கு பிக் பாஸ். அப்ப பிக் பாஸ் வந்து இந்த சீசன் ஃபுல்லா சைக்கோகளால் மாறப்பட்ட பிக் பாஸ் என்று அறியப்படும். கலையரசன் யாருக்கும் தெரியாத சிண்டு போட்டுக்கிட்டு அந்த அக்கோரி சாம்பலை பூசிக்கிட்டு ஸ்டார்டிங்லாம் தலைவன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான், படிச்சிருக்கான், அந்த கிராமத்துக்கு கலையில பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல, நம்ம மக்களை வந்து சாமி வேஷம் போட்டாதான் நம்புது அப்படின்ட்டு உள்ள வந்துட்டான், சாமியார் ஆயிட்டான். அங்க ஏதோ படிப்படி ஏதோ பார்த்தா அப்படி அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ ஒரு ப்ராஸ்டியூட்ல போய் கூட தாங்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை பண்ணிச்சாரு, உண்மையா ஃபேக்கானு தெரியல. இப்போ அதுவும் ஒர்க் ஆகலட்டு, இதுவுமே ஒர்க் ஆகல. நான் வரேன், நானும் பிக் பாஸ்க்குள்ள வரேன் வந்துட்டு உள்ள வந்திருக்காரு. வந்த உடனேவே விஜய் சேதுபதி சொல்லி ஆமா ஒரு கலையை போட்டு விட்டாரு. ஓ ஃபைனல் கண்டஸ்டன்ட் கலையரசன். ஹரார் மாதேவ் வணக்கம். என்னோட பேர் வந்து கலையரசன். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மீனாட்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்த பையன். ஓகே காய்ஸ், இவ்வளவுதான் 20 கண்டஸ்டன்ட். உங்களுக்கு இதுல எந்த கண்டஸ்டன்ட் பிடிச்சிருக்கு? யாரையும் விளங்குவா? விளங்க மாட்டாங்க, சீக்கிரமா போயிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் அந்த உமர்லாம் வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கன்ஃபார்ம் ஆன நியூஸ் மாதிரிலாம் இருந்தது. ஆனா வரல. பிக் பாஸ் வந்து எதிர்பார்ப்பார்ல, அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சாட்டுக்கு. ஓகே கைஸ், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பிக் பாஸ் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? பாய்.